கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், இந்த புதிய நாள் உடைய பிள்ளைகளுக்கு தந்ததுக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்து வாசிப்போம். வேதாகமத்தை திறந்து சங்கீதம் 107:20 வாசிப்போம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன பண்ணுறார்? குணமாக்குகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர், நீங்கள் எந்தெந்த பகுதியிலே உங்கள் சரீரத்தில் வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, அது எவ்வளோப்பட்ட வியாதியாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் அப்போ பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து போகும் பொழுது ஒரு சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் மரித்தன உயிரோடு எழுப்புத அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து போகும் பொழுது ஒரு குருடன் என்ன பண்ணுறான்? உடனே சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் உறைந்த சத்தத்தோடு கூட, யார் என்ன சொன்ன கேட்கல, அவன் இயேசுவை நோக்கி என்ன பண்ணுறான்? அவன் கூப்பிட ஆரம்பிக்கும் பொழுது இயேசு அவனை சத்தத்தை கேட்டு நின்றான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் கண்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி. உடனே என்னை விசுவாசிக்கிறையா? ஆமான்னு சொன்னோடனே அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் எப்படிப்பட்ட அவன் நினச்சிக்கலாம், அவன் பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? ஏதாவது 100-50 கிடைச்சா. ஆனால் இயேசுவை பார்க்கும்படி அவன் என்ன பண்ண ஒரு ஆசையாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவன் எந்த பெரிய வியாதி எவ்வளோ பலவீனமோ, ஆனால் அவன் சரியாக ட்ரெஸ்ஸு போட தெரியாது, பார்க்க தெரியாது, உலகத்தை என்ன நடக்குன்னு தெரியாமல் அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இயேசுவை பார்க்கும்படி அவன் ஆசையாக இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உடனே என்ன பண்ணுறான்? அவன் கண்கள் திறக்கப்பட்டு குதித்து எழுந்து தேவனை மகிமைப்படுது. இன்னொரு சம்பவம், 38 வருஷமாக வியாதியாக கிடந்த ஒரு மனுஷன். எத்தனை வருஷங்க? 38 வருஷம். ஒரு நாள் 2 கிடையாதுங்க, 38 வருஷம். இன்னைக்கு 1 மாதம் வியாதினா 2 மாதம்னா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, தூக்கி புற போட்டுருவாங்க, அதை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீ எந்தெந்த பகுதியிலே உங்கள் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த பகுதியிலும் குடும்பத்திலேயோ யாராக இருந்தாலும் சரி, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே ஊடுருவி பாய்கிறது. 38 வருஷமே வியாதியாக இருந்தவனை இயேசு அவனை தேடி அவனுக்கு சுகம் கொடுத்தது போல, இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உங்கள் வசனத்தை அனுப்பி, உங்களுக்கு நிறைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, அவரை நீங்கள், ஆண்டவரே என்னை குணமாக்குங்கப்பா, உங்களுடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அது உடனே அது வியாதி என்ன பண்ணுதுங்க? அது குணமாகி அற்புதங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் 100க்கு அதிபதியாக ஒரு மனுஷன் அவர் இருந்தான். வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான். பாருங்கள், அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது இந்த வேலைக்காரன் என்ன பண்ணும், அவனை சுத்தமாகணும்னு சொல்லி இயேசுவிடத்தை வர்றான். அவன் சொல்கிறாரு, நீ போப்பா, நான் வசனத்தை அனுப்பினோம், நீ போனது என்ன பண்ணும், அவன் சுகமாவான் அப்படின்னு சொன்னோடனே உடனே என்ன பண்ணுதுங்க? அவன் வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு சுகமாகுது. தேவன் வசனத்தை அனுப்பி சுகமாக்குற தேவன். அவர் பாருங்க, அவர் என்ன பண்ணுறான்? அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். சோத்திரம். எந்தெந்த அழிவு பாருங்கள், இந்த கேரளா பகுதி எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ விதமான கோர சம்பவங்கள் பார்க்கும் பொழுது இதயத்தை பதவுக்க வைக்கக்கூடிய காரியங்கள். ஆனாலும் அந்த அழிவுக்கு விலக்கி அங்கே இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கணும், மீதி இருக்கிறவங்களை கர்த்தர் பாதுகாக்கணும். இந்த நம்மளையும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை வியாதியை குணமாக்கி, வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி என்ன பண்ணுறாங்க? உங்களை அழிவுக்கு விலக்கி மீட்க என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வசனத்தை அனுப்புங்கப்பா, உங்களுடைய வசனத்தை 100% நம்புகிறோம்ப்பா, இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, இது வெறும் புஸ்தகம் மட்டும் இல்லை, இந்த புஸ்தகம் உங்களோடு கூட பேசும். முதல் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் இந்த வேதாகம் தாங்க. இந்த வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை குணமாக்குங்க, உங்கள் வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குங்கன்னு சொல்லி கேட்பீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் சரீரத்திலே மாற்றங்கள் உண்டாவதை நீங்கள் பார்க்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிற வார்த்தையின்படி எல்லா அழிவுக்கும் விலக்கி என் ஆண்டவராக இயேசு உங்களை நிச்சயமாய் உங்களை பாதுகாக்க
வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம் கண்களை மூடி இயேசு நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி குணமாக்குற உடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக, எல்லா அழிவுக்கு விலைக்கு மீட்டெடுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கை தேவரே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார்.